Namaste, welcome to Nifio's Online Hindi Academy. NCERT Solution for Class 10 Hindi Spars Chapter 13 तीसरी कसम के शिल्पकार शैलेंद्र. ஸோ இதில் இருக்க நம்ம 50 to 60 words question answer ஆல்ரெடி question number 1, 2 and 3 பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம 4, 5 and 6, 7 பார்த்துடலாம். ओके, प्रश्न 4. शैलेंद्र के गीतों की क्या विशेषता है, अपने शब्दों में लिखिए. ஆக்சுவலாக ஷைலேந்திர அவருடைய அந்த சாங்ஸில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து நம்மளை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. உத்தர், शैलेंद्र एक कवि और सफल गीतकार थे. ஸோ ஷைலேந்திர வந்து ஆக்சுவலாக அவர் ஒரு போயட்டு, அது மட்டும் இல்லாமல் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மியூசிக் பாடலாசிரியர் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அவர் வந்து ஒரு சாங் மேக்கர், பாடலாசிரியர். उनके लिखे गीतों में अनेक विशेषताएं दिखाई देती है. ஸோ அவரால் எழுதப்பட்ட பாடல்கள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து அதில் வந்து வெளிக்காட்டியிருப்பாங்க அந்த பாடல் மூலியமாக. उनके गीत सरल सहज भाषा में होने के बावजूद बहुत बड़े अर्थ को अपने में समाहित रखते थे. அவருடைய அந்த பாடல்கள் எல்லாமே ரொம்ப எளிமையாக மற்றவங்களுக்கு டக்குன்னு புரியும் விதமாக, அது மட்டும் இல்லாமல் நிறைய அர்த்தங்கள் உள்ளடக்கியிருக்கும். நம்ம வீட்டில் வந்து பேரண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, அந்த காலத்தில் வர பாடல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரியிலையுமே அவ்வளவு அர்த்தம் இருக்கும். ஆனால் இப்போ வரக்கூடிய பாடல்கள் எல்லாம் அவ்வளோ ஒரு மீனிங்லெஸ்ஸே இல்லாமல் சம்திங் ஏதோன்ற மாதிரி மியூசிக்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஷைலேந்திரோடைய மியூசிக்ஸில் பார்த்திங்கன்னா அவருடைய எல்லா பாடல்கள்லையுமே நிறைய மீனிங்ஸ் இருக்கும். இன்னொன்று ரொம்ப எளிமையாக இருக்கும். वे एक आदर्शवादी भावुक कवि थे और उनका यही स्वभाव उनके गीतों में भी झलकता है. ஆக்சுவலாக அவர் வந்து ரொம்ப ஐடியலிஸ்டிக்கான ஒரு பர்சன், அதாவது ரொம்ப லட்சியவாதி. யார்? ஷைலேந்திர. அது மாத்திரம் இல்லாமல் அவருடைய பாடல்கள்லையுமே அந்த அவர் வந்து ரொம்ப ஐடியலிஸ்டிக்கான ஒரு பர்சன் அப்படின்ற ஒரு விஷயம் அவருடைய பாடல்களில் வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும்னு சொல்கிறாங்க. झलकता था அப்படின்னா இட் மே பி சீன் இன் த சாங்ஸ். अपने गीतों में उन्होंने झूठ दिखावों को कोई स्थान नहीं दिया. அவருடைய பாடல்கள் எல்லாமே அவர் வந்து பொய்யான விஷயங்களை, அதாவது கற்பனைக்குரிய ரொம்ப பொய்யான விஷயங்கள் எதுவுமே வந்து அவர் காட்டவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உன்கே கீதோமே பாவோं की प्रधानता थी. அவருடைய பாடல்களில் பாவம் அப்படின்னா எக்ஸ்ப்ரெஷன்ஸ். ஸோ எக்ஸ்ப்ரெஷன்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து டைரக்ட் பண்ணியிருந்தாங்க மியூசிக்ஸ் எல்லாமே. और वे आम जनजीवन से जुड़ हुए थे. அது மாத்திரம் இல்லாமல் அந்த பாடல்கள் எல்லாமே எதனோட ஒத்து போய் இருந்தது அப்படின்னா, ஆம் ஜன்ஜீவன்ஸே அப்படின்னா ஒரு காமன் மேன், ஒரு லேமேனுடைய லைஃப்பை அப்படியே சீனில் காட்டுற மாதிரியான பாடல்கள் வந்து அவர் க்ரியேட் பண்ணியிருந்தாராம். उनके गीतों में करुणा के साथ साथ संघर्ष की भावना भी दिखाई देती है. அவருடைய பாடல்களில் करुणा के साथ, एक्चुअला उनके गीतों में करुणा के साथ संघर्ष की भावना भी दिखाई देती है. ஸோ அவருடைய பாடல்களில் இரக்கம், கருணா அப்படின்னா அந்த ஒரு மர்சி, ஸோ அந்த இரக்கம் அதனோட சங்கர்ஷ்கி பாவனா. சங்கர்ஷ் அப்படின்னா இந்த இடத்துல எதை சொல்கிறாங்கன்னா ஆங்கர், ஒரு ஃபைட் இருந்துச்சுன்னா ஸோ இது ரிலேட்டட். ஆக்சுவலாக ஒரு இரக்கமாக இருக்கட்டும், ஒரு ஆங்க்ரினஸாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இந்த எல்லா எக்ஸ்ப்ரெஷன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்த பாடல் வந்து காட்டியிருக்காங்க. उनके गीत मनुष्य को जीवन में दुखों से घबराकर रुकने के स्थान पर निरंतर आगे बढ़ने का संदेश देते हैं. இவருடைய அந்த பாடல்கள் எல்லாமே ஆக்சுவலாக இப்போ நம்ம லைஃப்பில் வந்து நம்ம ஏதோ ஒரு விஷயத்தால் ரொம்ப டிப்ரெஸ் ஆகிறோம், இல்லை ரொம்ப பயந்து போயிருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் ஸ்டெப் வைக்கிறதுக்கே பயந்து ஒரே இடத்துல ஸ்டாக்னேட் ஆகிடுவோம் இல்லையா. அந்த மாதிரி யாரும் ஸ்டாக்னேட் ஆகக்கூடாது. அவங்களோட லைஃப்பில் டிப்ரெஷன், சேட்னஸ் வந்தாலுமே நெக்ஸ்ட் ஸ்டெப் அவங்க போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை, அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் வந்து இவரோட சாங்ஸ்லேருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. उनके गीत में शांत नदी सा प्रवाह और समुद्र सी गहराई होती थी. இந்த லைன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இதுக்கப்புறம் வர அந்த எல்லா கொஷின்ஸ்லையுமே இந்த லைன் வந்து அடிக்கடி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. என்னென்னா உன்கே கீதோமே ஷாந்த் நதிசா பிரவாக, அதாவது அவருடைய பாடல்களில் ஷாந்த் அந்த ஒரு அமைதி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா
நதி சா பிரவாக. ஒரு நதி, நீங்கள் ரிவர் சைட்லாம் போனீங்கன்னா ஒரு மாதிரி அந்த சவுண்டே ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும், ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும், இனிமையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சைலண்ட்டு. அவர் சமுத்திரசி கஹராயி. சமுத்திரசி கஹராயி, கஹராயி அப்படின்னா டெப்த்து, கடல் வந்து எவ்வளவு ஆழம். ஸோ அவ்வளவு ஆழம் உள்ளதாக இருக்குமா அவருடைய பாடல்கள் எல்லாமே. எந்த அளவுக்கு அமைதி அப்படின்னா, ஒரு ஒரு ரிவர் சைடு போனீங்கன்னா அங்கே இருக்க ஒரு அமைதியும் கடலில் இருக்க ஆழமும் கலந்ததாக இருக்குமா அவருடைய பாட்டு எல்லாமே. उनके गीत का एक एक शब्द भावनाओं की अभिव्यक्ति करने में पूर्णता सक्षम है. ஸோ அவருடைய பாடல்களில் ஒரு வார்த்தைகளுமே ஏக் சப்த, ஒரு வார்த்தையினுடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸுமே வந்து ஒரு பர்சன், ஒரு அபிவியக்தி, ஒரு ஆளுமையோட கம்ப்ளீட் திங்ஸ்க்கு ஆப்ட் ஆகிற மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஷைலேந்திர அவருடைய பாடல்களில் வரக்கூடிய அந்த பர்ஃபெக்டான விஷயங்கள், அவருடைய ஸ்பெஷாலிட்டி எல்லாமே இதுதான். प्रश्न 5. फिल्म निर्माता के रूप में शैलेंद्र की विशेषताओं पर प्रकाश डालिए. ஸோ ஃபிலிம் நிர்மாதா கே ரூப் மே, இப்போ வந்து ஷைலேந்திரனுடைய ஸ்பெஷாலிட்டி எதை பேஸ் பண்ணி கேட்குறாங்கன்னா, ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசராக, ஒரு டேரக்டராக அவருடைய ஸ்பெஷாலிட்டிஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அது வந்து அவங்க 3 பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. फर्स्ट पॉइंट, फिल्म निर्माता के रूप में शैलेंद्र ने जीवन के आदर्शवाद एवं भावनाओं को इतने अच्छे तरीके से फिल्म तीसरी कसम के माध्यम से सफलतापूर्वक अभिव्यक्त किया. ஆஸ் ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசர் ஷைலேந்திர ஜீவன் கே, அதாவது வாழ்க்கையினுடைய ஆதர்ஷ்வாத் என்வ பாவனவோ, ஸோ வாழ்க்கையினுடைய ரியாலிட்டி என்ன, வாழ்க்கையினுடைய ரியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் என்னென்னவா இருக்கும், ரியல் எமோஷ்னல் திங்ஸ் என்னென்னவா இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் ஆதர்ஷ்வாத் அப்படின்னா இது எதை ரிலேட் பண்ணி இங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஐடியலிஸ்டிக்கான ஒரு பர்சன் சொல்லிட்டு நான் லாஸ்ட் கொஷின்லேயே சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ரொம்ப ஒரு லட்சியவாதம் ப்ளஸ் லைஃப்னுடைய சில ரியல் எமோஷ்னல் திங்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த தீசரி கசம் அப்படின்ற மூவி வழி அவர் கொடுத்துருக்காரு. ஜிஸ்கே காரன் இசே சர்வஸ்ரேஷ்ட ஃபிலிம் கோஷித் கியா. இதனாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவியை சர்வஸ்ரேஷ்ட அப்படின்னா பெஸ்ட், ஸோ ஒரு பெஸ்ட் மூவியை அனௌன்ஸ் பண்ணாங்க. கோஷித் கியா மீன்ஸ் அனௌன்ஸ்டு, इट इज़ अनाउंस्ड एज द बेस्ट मूवी और बड़े बड़े पुरस्कारों द्वारा सम्मानित किया गया. இது மாத்திரம் இல்லாமல் இவருக்கு நிறைய பெரிய அவார்ட்ஸ் எல்லாமே கிடச்சிருக்கு. सेकंड पॉइंट, राज कपूर की सर्वोत्कृष्ट भूमिका को शब्द देकर अत्यंत प्रभावशाली ढंग से दर्शकों के सामने प्रस्तुत किया है. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, ராஜ் கபூரை வந்து ஆக்சுவலாக ராஜ் கபூருக்கு இதில் ஒரு ரோல் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ரோலை சர்வோத்கிருஷ்ட் அப்படின்னா பெஸ்ட்டாக, அந்த ரோலை எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு அந்த ரோலை ஒரு பெஸ்ட்டாக ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொடுத்து, பூமிகா கோ சப்த, இந்த பூமிகா அப்படின்றது என்ன ரோல், ஸோ அந்த பெஸ்ட்டான ஒரு ரோலை வந்து சப்த தேக்கர், அதுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்து, அதுக்கான ப்ராப்பர் ஸ்கிரிப்ட் எல்லாம் கொடுத்து, எந்த அளவுக்கு அது ரொம்ப சரியான முறையில் ஆடியன்ஸ் முன்னாடி கொண்டு வர முடியுமோ அந்தளவுக்கு ரொம்ப சரியாக இது வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது விஷயம் தான் இது. ஸோ தேர்ட் திங் என்னென்னா, ஜீவன் கி மார்மிக்தா கோ அத்தியந்த சார்த்தக்தா சே. ஸோ இந்த இடத்துல மார்மிக்தா அப்படின்னா நம்ம லைஃப்பில் ஃபேஸ் பண்ணக்கூடிய சில டிஃபிகல்ட்டான விஷயங்கள். ஸோ டிஃபிகல்ட்டிஸ் வி ஆர் டெய்லி ஃபேஸிங் இன் ஆர் லைஃப். அவர் சார்த்தக்தா அப்படின்னா மீனிங்ஃபுல்னஸ். ஸோ நம்ம லைஃப்பில் நம்ம தினந்தோறும் ஃபேஸ் பண்ணக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ் ஆஸ் வெல் அஸ் நம்ம வாழ்க்கையில் இருக்க சில மீனிங்ஃபுல்லான விஷயம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா अपने कवि हृदय की पूर्णता को बड़ी ही तन्मयता के साथ पर्दे पर उतारा था. ஸோ ஒரு லேமேனோட லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே, அவனுடைய கஷ்டங்களாக ஆகட்டும், அவனுடைய ஹாப்பினஸ் ஆகட்டும், இந்த எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் மூவியில் கொண்டு வந்திருக்காரு. இந்த இடத்துல வந்து பர்தே பர் அப்படின்னு இருக்குல்ல, அந்த பர்தே அப்படின்றது இங்கே எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா அந்த மூவியினுடைய ஸ்க்ரீன். ஸோ அந்த மூவி ஸ்க்ரீனில் இந்த எல்லா விஷயத்தையும் ஒரு கொண்டு வந்து இறக்கியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆஸ் அ ஃபிலிம் ப்ரொடியூசர். नेक्स्ट प्रश्न 6, शैलेंद्र की निजी जीवन की छाप उनकी फिल्म में झलकती है कैसा, स्पष्ट कीजिए. 6th क्वेश्चन என்ன அப்படின்னா, ஷைலேந்திர அவருடைய பர்சனல் லைஃப், ஸோ அவரோட பர்சனல் லைஃப்பில் இருக்க சில விஷயங்கள் எல்லாமே இந்த மூவியில் கொண்டு வரப்பட்டிருக்கா, அந்த மாதிரி எங்களுக்கு தெரியுது, இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. உத்தர், ஷைலேந்திர ஏக் ஆதர்ஷ்வாதி. ஆக்சுவலாக இந்த கொஷின் வந்து நம்ம 4 and 5 படித்தது கொஞ்சம் ரிப்பீட் ஆகிருக்கும்.
शैलेंद्र एक आदर्शवादी संवेदनशील और भावुक कवि थे. நம்ம இந்த நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஷைலேந்திரை பற்றி எங்கே கேட்டாலும் நீங்கள் இந்த ஆதர்ஷ்வாதி அப்படின்ற இந்த டேர்ம் மட்டும் விட்டுறாதீங்க. ஸோ ரொம்ப ஐடியலிஸ்டிக்கான ஒரு பர்சன் அவர். ஓகே, அவர் பாவுக் கவி. ஸோ எமோஷ்னலாக நிறைய வெளிப்படுத்தக்கூடிய ஒரு पोएट. शैलेंद्र ने अपने जीवन में एक ही फिल्म का निर्माण किया जिसका नाम तीसरी कसम था. ஸோ ஷைலேந்திர தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரே ஒரு ஃபிலிமை தான் அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணார். அந்த ஒரே ஃபிலிம் தான் என்ன? तीसरी कसम. यह एक संवेदनात्मक और भावनापूर्ण फिल्म थी. ஸோ இந்த மூவி வந்து எப்படிப்பட்ட ஒரு மூவி அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த இடத்துல எனக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, சன்வேதனாத்மக் அப்படின்னா தான் என்ன நினைக்கிறாரோ அதை அப்படியே வெளிப்படுத்துவார், அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல். பாவனாபூர்ண ரொம்ப எக்ஸ்ப்ரெஷன்ஸோடு கலந்து எல்லா விஷயங்களையும் ப்ராப்பராக மெசேஜை கரெக்டாக நம்ம கிட்ட ஆடியன்ஸ் கிட்ட கடத்துறது. ओके, सो यह एक संवेदनात्मक और भावनापूर्ण फिल्म थी. शांत नदी का प्रवाह. நான் உங்களுக்கு அந்த 4th क्वेश्चनिல் சொல்லியிருந்தேன், ஒரு லைன் நல்லா நோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அந்த லைன் தான் இங்கே அகெயின் ரிப்பீட் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சேஞ்சஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த செகண்ட் லைனில் பாருங்கள், யஹ் ஏக் சன்வேதனாத்மக் ஆர் பாவனாபூர்ண அப்படி சொன்னேன் இல்லையா. இந்த இடத்துல இந்த சன்வேதனாத்மக் அப்படின்றது இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னா, மக்களுக்கு கொடுக்க வேண்டிய ப்ராப்பரான மெசேஜஸை கொடுத்துச்சு இந்த ஃபிலிம். ஸோ கொடுக்கும் வகையாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு शांत नदी का प्रवाह और समुद्र की गहराई. ஸோ அதே நான் சொன்னது தான், நதி கிட்ட போனால் அங்கே இருக்க அமைதியும் கடலினுடைய ஆழமும் கலந்தது தான். उनके निजी जीवन की विशेषता थी. ஸோ அதுதான் அவருடைய பர்சனல் லைஃப்னுடைய ஸ்பெஷாலிட்டி. और यही विशेषता उनकी फिल्म में भी दिखाई देती है. ஸோ அதே விஷயத்தை தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த ஃபிலிம்லேயும் கொண்டு வந்திருக்காரு. तीसरी कसम का नायक हीरामन अत्यंत सरल हृदय और भोला भाला नवयुवक है. இந்த तीसरी कसमனுடைய ஹீராமன் அத்தியந்த். ஸோ ரொம்ப எளிமையான மனம் கொண்ட, भोला भालाना ரொம்ப இன்னசென்ட்டான, नवयुवक है. नवयुवकना यंग पर्सन, ஸோ யங் गाय, जो केवल दिल की ज़ुबान समझता है. அவன் தன்னோட மனசை சொல்கிறத மட்டும்தான் கேட்பானா, திமாக்கி நஹி, தன்னுடைய அதாவது பிரெயின் சொல்கிறத கேட்க மாட்டான், தன்னுடைய பிரெயின் சொல்கிறத கேட்க மாட்டான், தன்னோட மனசு சொல்கிற விஷயங்களை தான் கேட்பானா. யார்? ஹீராமன். उसके लिए मोहब्बत के सिवा किसी चीज़ का कोई अर्थ नहीं है. அவனை பொறுத்த வரைக்கும் அன்பு தான் அவனுக்கு எல்லாமே. மொஹப்பத் அப்படின்னா ஒரு லவ், அஃபெக்ஷன், அன்பு. அதை தவிர்த்து மற்றதெல்லாம் அவனுக்கு ஒரு விஷயமே கிடையாதான். ऐसा ही व्यक्तित्व शैलेंद्र का था. ஸோ இதே மாதிரியான ஒரு பர்சன் தான் ஷைலேந்திர. हीरामन को धन की चकाचौंध से दूर रहने वाले एक देहाती के रूप में प्रस्तुत किया गया. ஸோ இந்த படத்தில் வந்து ஹீராமன் அந்த ஒரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அசெட் தான் எல்லாமே, வெல்த்து தான் எல்லாமே அப்படின்ற ஒரு விஷயம், அதுதான் ஃபுல் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஸோ அதிலிருந்து அசெட் ரிலேட்டடாக மட்டுமே நம்ம தாட்ஸ்லாம் இருக்கக்கூடாது, நிறைய வெல்த் நம்மக்கிட்ட இருக்கணுன்ற ஒரு தாட்டில் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து ஹீராமன்னு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஹீராமனோட கேரக்டரே அப்படி தான் காட்டியிருப்பார். शैलेंद्र स्वन्य भी यश और धन लिप्स से कोसों दूर थे. ஆக்சுவலாக ஷைலேந்திரவுமே அப்படி தான். அவருக்குமே வந்து நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற விஷயம்லாம் கிடையாது. அவருமே வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக மட்டும்தான் இந்த மூவியை டைரக்ட் பண்ணியிருப்பார். நிறைய ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் பண்ணியிருக்க மாட்டார். इसके साथ साथ फिल्म तीसरी कसम में दुख को भी सहज स्थिति में जीवन सापेक्ष प्रस्तुत किया गया है. இதனோட இந்த மூவியில் துக் அப்படின்னா என்ன, சேட்னஸையுமே ரொம்ப ஒரு எளிமையான ஒரு சுச்சுவேஷனில் சேட்னஸையுமே கொண்டு வந்து ஒரு நார்மல் பர்சன், இப்போ நம்ம வீட்டில் நம்ம சுற்றி இருக்க ரிலேஷன்ஸ் அவங்களோட வீட்டிலலாம் நடக்கக்கூடிய எல்லார் வீட்லையுமே ஹாப்பினஸும் இருக்கும், சேட்னஸும் இருக்கும். ஸோ அந்த விஷயத்தையும் ரொம்ப எளிமையாக இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க. शैलेंद्र अपने जीवन में भी दुख को सहज रूप से जी लेते हैं. ஸோ எப்படி அவர் படத்தில் இந்த விஷயத்தை கொண்டு வந்தாரோ அதே போல் தான் தன்னுடைய வாழ்க்கையிலையுமே வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே அவர் இந்த மாதிரி தான் கடந்து வந்திருக்காரு. वे दुख से घबराकर उससे दूर नहीं भागते थे. அவர் வந்து துக் சே கபராக்கர், அதாவது ஏதோ ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதிலே பயந்துக்கிட்டு இல்லாமல் அதை விட்டு
வேறு வேலையை பார்க்க, அதாவது ஒரு கஷ்டம் வந்துருச்சு அதிலே நம்ம உட்காந்துட்ருக்கலான்றது இல்லாமல் அதை விட்டுட்டு வேறு வேலையை பார்க்குறவர் தான் शैलेंद्र। इस प्रकार स्पष्ट है कि शैलेंद्र की निजी जीवन की छाप उनकी फिल्म में झलकती है। ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறச்ச நமக்கு என்ன தெரியுதுன்னா, शैलेंद्र தன்னுடைய பர்சனல் லைஃப்பில் இருக்கிற விஷயங்களை வந்து ஓரளவுக்கு இந்த தீஸ்ரி கசம் அப்படின்ற அந்த மூவிலையும் வந்து ஓரளவுக்கு கொண்டு வந்திருக்காரு அப்படின்றது கிளியராக நமக்கு இங்கே தெரியறது। लास्ट क्वेश्चन, प्रश्न 7। लेखक के इस कथन से कि तीसरी कसम फिल्म कोई सच्चा कवि हृदय ही बना सकता था, आप कहाँ तक सहमत है, स्पष्ट कीजिए। ஆக்சுவலாக கொஷின் நம்பர் 7 எதை பற்றினது அப்படின்னா, இந்த மூவி இருக்கு இல்லையா, லேக்கக் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தீஸ்ரி கசம் அப்படின்ற ஒரு மூவி ஒரு சச்சா கவி ஹிருதய, ஒரு ரியல் ஹார்ட்டட் பர்சனால் மட்டும்தான் இது வந்து டைரக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க। இது எந்த அளவுக்கு நீங்கள் அக்ரி பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க, நம்மளை கேட்குறாங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டாக நம்மளை வந்து கேட்குறாங்க, நீங்கள் வந்து எந்த அளவுக்கு இதை அக்ரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு। उत्तर, लेखक के इस कथन से कि तीसरी कसम फिल्म कोई कवि हृदय ही बना सकता था से हम पूरी तरह से सहमत है। ஸோ இதை வந்து ஆமாம், கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மூவியை ஒரு ரியல் ஹார்ட்டட் பர்சனால் மட்டும்தான் கொண்டு வர முடியும், இது வந்து நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அக்ரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்சர் கொடுக்குறோம்। क्योंकि ஏன் அப்படின்னா, कवि कोमल भावनाओं से ओतप्रोत होता है। ஆக்சுவலாக இதில் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஆஃப் எமோஷன்ஸ், ஸோ எமோஷன்ஸ் நிறைந்த விஷயங்களை தான் அவர் இந்த படத்தில் வந்து கொண்டு வந்திருக்கார்। ஓத்ப்ரோத் ஹோத்தா ஹே அப்படின்னா பாவனாவும் சே ஓத்ப்ரோத் ஹோத்தா ஹே, பாவனாவும் அப்படின்னா எமோஷன், ஸோ எமோஷன்ஸ் நிறைந்த ஒரு फुल पैक्ड मूवी இது। उसमें करुणा एवं सादगी और उसके विचारों में शांत नदी का प्रवाह तथा समुद्र की गहराई का होना जैसे गुण कूट कर भरे होते हैं। ஸோ ஒரே சென்டென்ஸில் நிறைய விஷயங்களை கொடுத்துருக்காங்க, நான் உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி சொல்கிறேன்। உஸ்மே கருணா என்வ சாதகி, கருணா அப்படின்னா இரக்கம், சாதகி அப்படின்னா சிம்பிளிசிட்டி, और விச்சாரம் அப்படின்னா ஐடியாஸில் எப்படி இருக்குது அப்படின்னா, சாந்த் நதி கா பிரவாக, நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ரிவர் சைடு போனோம் அப்படின்னா அந்த பீஸ்ஃபுல்னஸ் ஆஃப் ரிவர், और समुद्र की गहराई, ஸோ டெப்த் ஆஃப் சி, ஸோ கடல் போன்ற ஒரு ஆழம், होना जैसे गुण कूट कर भरे होते हैं। गुण அப்படின்னா அவங்களோட அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த கூட் கர் அப்படின்னா ஃபில்டு, ஸோ கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்ல விதமாக ஃபில்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க। ऐसे ही विचारों से भरी हुई तीसरी कसम एक ऐसी फिल्म है जिसमें न केवल दर्शकों की रुचियों को ध्यान रखा गया है, बल्कि उनकी गलत रुचियों को भी परिष्कृत सुधारने करने में भी कोशिश की गई है। ஆக்சுவலாக இந்த மூவியில் ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட்காக மாத்திரம், ஸோ ஆடியன்ஸ் இதை பார்ப்பாங்க, அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்காக இதை மட்டும் நம்ம ஒரு நல்ல விஷயங்களை மட்டுமே கொண்டு போய் கண்ணுக்கு முன்னாடி வைப்போன்றது இல்லாமல், ஆக்சுவல் ஒரு காமன் மேனோட லைஃப்பில் நடக்கக்கூடிய குட்னஸ் ஆஸ் வெல் அஸ் பேட்னஸ் எல்லா விஷயங்களுமே ஆடியன்ஸ் முன்னாடி கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இது எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க। ஸோ இதோட நம்மளோட 50 to 60 வேர்ட்ஸ் கம்ப்ளீட் ஆகிறது। இதில் எதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க। இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஸோ தட் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் தெம்। தேங்க்யூ, தன்யவாத்।